بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية؟ وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مسفوفة وزرابي مبثوثة. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أوذيت في الله ما لم يؤذ أحد وأخفت في الله ما لم يخف أحد. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு ஒன்று கூடலிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இதில் மாலைதீவுக்குரிய எங்களுடைய ரங்கா அவர்களும், கண்ணியத்துக்குரிய தமிழ் பாசை தெரியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும் நினைக்கின்றேன், அவர்களையும் வரவேற்று இதை ஏற்பாடு செய்த, இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேசுவது ஒரு இன்பம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது எங்கள் ஒவ்வொரு முஸ்லிமுடைய இருதயத்தை பிளந்து பார்த்தால் அதற்குள் இருப்பவர். எங்களுடைய இருதயத்திலே ரெண்டே ரெண்டு தான் இருக்கிறது பகுதி. ஒரு பகுதியில் லா இலாஹ இல்லல்லாஹ், மற்ற பகுதியில் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதை தவிர வேறொன்றுமே எங்களுடைய இருதயத்தில் கிடையாது.
இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பேசுவதற்கும் கேட்பதற்கும் இந்த இன்பமான ஒரு தருணத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று இருந்தால் இந்த 2024ஆம் ஆண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் ஹயாத்தோடு இருந்தால் என்ன செய்திருப்பார்? நம் எல்லோருக்கும் இந்த கேள்வி தலையில் சுத்தும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு சாதனையாக மாறியது. சகோதரர்களே, சற்று யோசியுங்கள். இன்று எங்களுடைய காலத்தில் இந்த மாலைதீவில் அல்லது ஸ்ரீலங்காவில் அல்லது கனடாவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட்டு 1400 ஆண்டுகள் தூரத்தில் வாழ்கிறோம். இந்த சாதனையான மனிதரை ஏன் ஒரு சாதனையாளர் என்று உலகம் சொன்னது? எங்களுக்கு தெரியும், இன்று கின்னஸிலே சாதிப்பவர்களுடைய பெயர்கள் எழுதப்படுகிறது. என்ன சாதனை? எதை சாதனையாக பார்க்கிறார்கள்? எல்லோருக்கும் தெரியும். நான் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்படுகின்றது என்றால் ஏன் வழங்கப்படுகிறது? பங்களாதேஷுடைய யூனுஸுக்கு வழங்கப்பட்டது ஏன்? ஒவ்வொரு நாட்டிலே கின்னஸ் ஏன்? ஆனால் சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாதனை என்ன தெரியுமா? 23 ஆண்டுகளுக்குள், எத்தனை ஆண்டுகளுக்குள்? 23 ஆண்டுகளுக்குள் முழு குர்ஆனையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து 1,24,000 ஒளி விளக்குகளை உருவாக்கிவிட்டு வஃபாத்தானார். இதுதான் சாதனை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்காவிலேயோ மதீனாவிலேயோ உங்களுக்கு ஒரு கோட்டையை காட்ட முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த கோட்டை கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்த வாகனம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய விரிப்பு கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையணை கிடையாது. இவைகள் சாதனை அல்ல. இவைகள் எல்லாம் வாகனம் ஒரு சாதனை அல்ல. வீடு ஒரு சாதனை அல்ல. இந்தியாவுக்கு சென்றீர்களாக இருந்தால் முகலாய மன்னர்களுடைய கோட்டைகளை வைத்திருக்கிறார்கள். செங்கோட்டை டெல்லியிலே சென்றால் செங்கோட்டையை பார்த்தால் செங்கோட்டையிலே வாழ்ந்தவரை பார்க்கலாம். இவ்வளவு பெரிய கோட்டையில் வாழ்ந்தாரா? ஆக்ராவுக்கு சென்றீர்கள் என்றால் தாஜ்மஹலை பார்க்கலாம். தாஜ்மஹலிலே ஷாஜஹான் எப்படி வாழ்ந்திருப்பார்? கோட்டைகள் இருக்கிறது. தலைவர்கள் வாழ்ந்த கோட்டைகள் இருக்கிறது உலகத்திலே. தாஜ்மஹலுக்கு பக்கத்திலே ஷாஜஹானுடைய ஒரு கோட்டை இருக்கிறது. எவ்வளவு பாரிய கோட்டை என்றால் 5 விரல் வைக்கும் இடத்தில் 5 மாணிக்கக்கல். ஆனால் சாதிக்க கிடைக்கவில்லை. காலிக்கு சென்றோமாக இருந்தால் காலி கோட்டை, காலி கோட்டையில் வாழ்ந்தவர் சாதிக்க கிடைக்கவில்லை. இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விரிப்போ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பணமோ சாதனை அல்ல. சாதனை என்ன சகோதரர்களே? 40 வயது தொடக்கம் தன்னுடைய 63வது வயது வரைக்கும் இந்த 23 ஆண்டுகளுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்த சாதனை முழு குர்ஆனையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் என்று தொடங்கி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஓதிய ஆயத்து, கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே சக்கராத்திலே ஓதிய ஆயத்து, மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. யா அல்லாஹ், நபிமார்கள், சாலிஹீன்கள், சித்தீக்குகளோடு என்னை சேர்த்துடுன்றதோட உயிர் பிரிஞ்சிட்டு. இதுதான் சாதனை. இந்த சாதனையால் 23 ஆண்டுகள் ஓதி காட்டி அடி வாங்கினார்கள். குர்ஆனை ஓதி காட்டுவது லேசான ஒன்றல்ல சகோதரர்களே. இப்னு பத்தூதா மால்தீவுக்கு வந்த சமயம் இப்னு பத்தூதா தன்னுடைய வரலாறு எழுதுகிறார், இந்த மாலத்தீவு, இந்த மாலை தீவு ஒரு நாளில் எப்படி இஸ்லாத்தை தழுவியது? இங்கு வந்து யுத்தம் செய்தார்களா? அபுல் பரக்காத் பர்பரி எப்பொழுது மால்தீவை அடைந்தாரோ அவர் இங்கு என்ன செய்தார்? படைகளோடு வந்தாரா? சகோதரர்களே, குர்ஆனை ஓதி காட்டினார். குர்ஆனை தான் ஓதி காட்டினார். நீங்கள் பார்க்கலாம், மால்தீப்பிலே குர்ஆனுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த ரசனையை பார்ப்பீர்கள். குர்ஆனுடைய ரசனையை நீங்கள் வாழும் நாட்டிலே பார்ப்பீர்கள். எங்கிருந்து வந்த கலாச்சாரம்? கண்ணியமிக்க சகோதரர்களே, 23 ஆண்டுகளுக்குள் எத்தனை ஒளி விளக்க உருவாக்கினாங்க? 1,24,000 ஒளி விளக்குகள். இது சாதாரண வேலை அல்ல. அபுல் பரக்காத் பர்பரி இங்கு வந்த நேரம், உங்கள் எல்லோருக்கும் மால்தீவுடைய வரலாறு தெரியும். மாலை தீவு தாழக்கூடிய ஒரு நகரம். பெண்ணை பலி கொடுப்பார்கள். ஒரு பெண்ணை பலி கொடுக்கும் பொழுது அபுல் பரக்காத் இதை பார்த்து சொல்றார், இதுவல்ல இஸ்லாம், நான் உங்களுடைய ஊரை பாதுகாக்கின்றேன், அல்லாஹுடைய உதவியால் இந்த ஊரை நான் பாதுகாப்பேன். அபுல் பரக்காத் முன்னானார், ஆலிம், பெரிய ஆலிம், தாய். சகோதரர்களே, அந்த ஆண்டு இந்த மாலை தீவு பாதுகாக்கப்பட்டது. மாலைதீவை ஆண்டவர்கள் அபுல் பரக்காத்திடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன சன்மானம் தேவை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தரணும்? நாட்டை பாதுகாத்தீங்க, எவ்வளவு பெரிய ஆலிம், இதுதான் ஒளி விளக்கு. என்ன சொன்னார்? எனக்கு ஒன்றே ஒன்று செய்யணும். நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மட்டும் சொல்றோம். இவர் பார்த்தார், மாலைதீவு மன்னன் பார்த்தார், இது சின்ன ஒரு விஷயம் இல்லை, சன்மானம் கொடுக்கிறதானே கஷ்டம், இது சின்ன ஒரு விடயம் தானே. முழு சபையிலை வைத்து மன்னர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதோட முழு மந்திரியும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதனாலதான் மாலை தீவு ஒரே நாளையில் முழு நாடும் இஸ்லாத்தை தந்தது. இது ஒரு அல்லாஹுடைய ஆச்சரியம். இது ஆச்சரியம் சகோதரர்களே. இதற்கு முன்னால் நடந்தது இவ்வாறு சொல்கிறோம் என்று பலஸ்தீன், இஸ்ரேல், லெபனான் யுத்தம் நடக்கிறது. இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு ஹிதாயத்தை கொடுப்பார். இதை விட, இந்த இஸ்ரேலை விட பெருமொரு விரோதியாக முஸ்லிம் சமூகத்துக்கு இருந்தவர்கள் தான் தத்தார். இன்னும் பலஸ்தீனிலே 50,000, 60,000, 1,00,000 தான் கொலை போகிறது. ஆனால் தத்தார் பக்தாதில் மாத்திரம் கொலை செய்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 20 லட்சம். எத்தனை? மையத்தை அடக்கல பக்தாதுல மையத்தை அடக்க இல்லை. இப்னு கசீர், இப்னு அசீர் ரஹிமஹுல்லாஹ் காமில் எழுதுறாங்க, நாத்தம் அடித்தது, மையத்துகளுடைய நாத்தம், யாரும் அடக்க இல்லை பக்தாதுல. உலகம் அழிஞ்சிருமோ? இமாம் இப்னு அசீர் ரஹிமஹுல்லாஹ் காமில் எழுதுறாங்க, உலகம் அழிஞ்சிருமோ, முடிஞ்செல்லாம். இப்படிப்பட்ட தத்தாருடைய பேரன், தத்தாருடைய ஜங்கீஸ் கானுடைய பேரன்
இவனை இஸ்லாத்துக்கு எடுத்தது இந்த அபுல் பரக்காத்த போல ஒருவர் தான். தாயிகள் தான், குர்ஆன படித்தவர்கள் தான் சகோதரர்களே. ஹலாக்கு கான், ஜங்கீஸ் கானுடைய பேரன் ஹலாக்கு கான், காட்டுல போய் கொண்டிருக்கிறான். காட்டுல போகும் பொழுது ஒரு ஆலிம கைது செய்கிறான். அந்த ஆலிம் தாயுடைய பேர் தான் ஜமாலுத்தீன். ஜமாலுத்தீனை கைது செய்து ஜமாலுத்தீனை பார்த்து சொன்னான், ஹலாக்கு கான், நீங்க முஸ்லிம்கள் நாயை விட மோசமானவங்க. ஒரு வார்த்தை. ஜமாலுத்தீன் சொன்னார், நீ சொல்றது சரி, ஆனா எங்கள்கிட்ட ஒரு களிமா ஒன்று இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமா மட்டும் இல்லைன்னா நீ சொல்றது சரி. இப்ப உங்களுக்கு அடுத்த மீனிங் என்ன விளங்கும்? இப்ப யார் நாயோட மோசம்? யார் நாயோட மோசம்? இப்ப இது ஹலாக்கு கானுடைய உள்ளத்துல பட்டுட்டு இந்த ஜமாலுத்தீன் பேசினது. ஏண்டா ஆலிம்களுடைய அந்த ஓதல் வார்த்தை அப்படித்தான் இருக்கு. உடனே ஜமாலுத்தீன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறார். அபுல் பரக்காத் மால்தீப்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினது போல பேசுறார். ஹலாக்கு கான் சொன்னார், நான் இப்ப சிற்றரசனா இருக்கிறேன், ஒரு சின்ன ஏரியாவுக்கு தான் மன்னனாக இருக்கிறேன். ஒரு காலத்துல நான் பெரிய ஒரு அரசனாக மாறுவேன். அப்படி மாறினால் ஜமாலுத்தீன் உங்கள்ட்ட வாக்கு தாரே, நான் களிமாவை சொல்லுவேன். மாறிட்டு சகோதரர்களே, ஜமாலுத்தீன் ஆலிம் லேசானவர் அல்ல. இவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எப்ப இந்த ஹலாக்கு கான் பெரிய ஆட்சி கிடைக்கல. ஜமாலுத்தீனுடைய சக்கராத். ஜமாலுத்தீன் தன்னுடைய மகன் ரஷீதுத்தீனை கூப்பிடுறார். மகன், ஒரே ஒரு வசியத் மகன், என்ன? இப்படித்தான் ஹலாக்கு என்னிடத்துல வாக்கு தந்திருக்கிறார், நான் பெரும் ஆட்சிக்கு வந்தால் களிமா சொல்லுவேன். மகன், நான் மௌத்தானாலும் இந்த வசியத்தை நிறைவேற்றி. ஜமாலுத்தீன் வஃபாத் ஆகிட்டார். நீண்ட சம்பவம். ஏன்னா நாங்க வேற இடத்த பேச இருக்கிறோம், வேற இடத்த வந்துட்டோம். சகோதரர்களே, ஹலாக்கு கான் ஆட்சி எடுக்கிறார். ஆட்சி எடுத்தா இப்ப ஹலாக்குவை சந்திக்கல. ரஷீதுத்தீன் எப்படி சந்திக்கிறது? வாப்பட வசியத். ஹலாக்குடைய மாளிகைக்கு பக்கத்துல போய் சத்தமிட்டு அதான் சொன்னார். சத்தமிட்டு அதான் சொன்னார். ஹலாக்கு தூங்கும் நேரம் காதுல அதான் விழுது. எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தான் மைக் வந்தது. பழைய நம்ம ஸ்ரீலங்கால அதான் சொன்னா முஅத்தினுடைய அதான் 1 கிலோமீட்டர் இருக்கு. அப்படித்தானே? அவ்வளவு சத்தம். அரஃபால எல்லாம் அப்படித்தானே பயான் பண்ணது. இப்ப காதுல விழுது ஹலாக்கூட. என்ன அதான் சத்தம்? உடனே பிடித்து வர சொன்னார் ஹலாக்கு. ரஷீதுத்தீனை பிடிச்சு கொண்டு போய் முன்னால வச்சதோட ரஷீதுத்தீன் ஹலாக்கு கானை பார்த்து சொன்னார், நான் ஜமாலுத்தீனுடைய மகன். யார் ஜமாலுத்தீன்? அப்படின்றதோட ரஷீதுத்தீன் சொன்னார், என்ற வாப்பாவும் நீங்களும் காட்டுல போகும் பொழுது என்ற வாப்பாவை பார்த்து நீங்க சொல்லிருக்கிறீங்க, நீங்க நாயோட மோசம் அப்படின்னு. என்ற வாப்பா சொன்னார், உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமா மட்டும் இல்லைன்னா நீங்க சொல்றது சரி. நீங்க அப்ப என்ற வாப்பா கிட்ட சொல்லிருக்கிறீங்க, நான் சிற்றரசனாக இருக்கிறேன், ஒரு காலத்தில் நான் பெரும் ஒரு ஜனாதிபதியாக மாறுவேன், அப்ப நான் இந்த களிமாவை சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்கை உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் நான் வந்தேன். என்ன செய்யறது? இப்ப ஹலாக்கு உடனே தலைய கீழே போட்டுட்டு எழும்பி நின்று சொன்னாராம், அல் ஹுர் லா யுஹ்லிஃபுல் மியாத். ஒரு சுதந்திரவாதி வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான். உடனே கையை தூக்கினான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். சகோதரர்களே, எங்கேயோ சென்ற தத்தார் எங்கேயோ மாறியது ஒரு தாயால். ஜமாலுத்தீன் என்ற தாயால், அபுல் பரக்காத் என்ற ஒரு தாயால் தான் இவ்வளவு பரக்கத் மாலை தீவிலே.
ஜமாலுத்தீன் என்ற ஒரு தாயியால் தான் 20 லட்சம் பேரை கொலை செய்த தத்தாறு மாறிய ஒரு நாள்ல மாறையிலுமா சகோதரர்களே? இவ்வளவு பிரச்சனை இருக்குது உலகத்தில், ஒரு நாள்ல மாறும். நாங்க எதிர்பார்க்கிற மஹதி இருக்குது, நாங்க எதிர்பார்க்கிறோமா இல்லையா? ஒரு மஹதிய எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். மஹதி பிறக்க இல்லை இன்னும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹதி என்ற குடும்பத்தை சேர்ந்தவர். மஹதி எப்ப வருவாரோ அன்று இரவு, ஒரு இரவில் உலகத்தில் நீதம் வந்துவிடும். ஒரு இரவில் மாறிடும் உலகம். எப்படி அபுல் பரக்காத், எப்படி ஜமாலுத்தீன், இது வரலாறு. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் செய்த வேலை என்ன? வேலை என்ன? குர்ஆன் ஓதிக்கார். நீங்க கேட்கலாம், குர்ஆன் ஓதி காட்டி படிச்சு கொடுத்தா உலகம் முன்னுக்கு வருமா? முன்னுக்கு வரும். எல்லாரும் முன்னுக்கு போய்த்துருவாங்க. வாலிபர்கள் முன்னுக்கு போயிடுவாங்க, வியாபாரிகள் முன்னுக்கு போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாத அறிவா? அதிலேயும் சகோதரர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தெரியும், தாயிஃபுடைய சம்பவம் தெரியும். இப்ப தாயிஃபுக்கு போறோமா இல்லையா? நாங்கெல்லாம் அந்த தாயிஃப்ல போய் நபி அவங்க என்ன ஓதினாங்க? வஸ்ஸமாஇ வத்தாரிக ஓதுறாங்க. சூரா முடியுது, கல்லால் அடிக்கிறாங்க. நபி அவங்களுக்கு தெரியும், இந்த வஸ்ஸமாஇ வத்தாரிக்கு தான் தாயிஃபுக்கு சரி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகோதரர்களே சஹாபாக்கள் எல்லாம் சேருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சூரா ஓதுவாங்க? ஜும்மாவுடைய தொழுகையில நாங்க இன்றைக்கும் பெரிய பள்ளியில கேட்டோம். முதலாவது ரக்காத் என்ன ஓதுவாங்க? சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அஅலா. இரண்டாவது ரக்காத் என்ன ஓதுவாங்க? ஹல் அதாக ஹதீதுல். ஸ்ரீலங்கா முழு பேருக்கும் பாடம், நம்ம எல்லோருக்கும் பாடமா இல்லையா? இங்க சில பள்ளிகள்ல ஓத மாட்டாங்க, எல்லா பள்ளியும் ஓதுவாங்க. ஏன் ஓதுறது? ஹல் அதாக ஏன் ஓதுறது? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா எப்பயாவது? எப்பயாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே, வரலாற்றிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை வந்தா சஹாபாக்கள் எல்லாம் வந்துருவாங்க, ஹல்லத்தாக ஓதுவாங்க. ஏன் ஓதுறது தெரியுமா சகோதரர்களே? அதுலதான் எங்களுக்கு நன்மாராயம் இருக்கு. நாங்க ஓதி காட்டோம், எங்கட பிள்ளைகள், எங்கட குடும்பம். அதான் நான் சொன்னேன், இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருந்தா நபி அவங்க செய்யற ஆகப்பெரிய வேலை என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் ஓதி காட்டிருப்பாங்க. இன்றைக்குள்ள பிரச்சனை என்ன? குர்ஆன் ஓதி காட்ட யாரும் இல்லை. குர்ஆன் ஓதி காட்ட, விளங்கப்படுத்த சகோதரர்களே, தர்ஜுமத்துல் குர்ஆன் கொடுக்கிறது லேசான வேலை. கொடுங்க. தர்ஜுமத்துல் குர்ஆனுக்கு என்ன இருக்குதுன்றதை யார் விளங்கப்படுத்துறது? நாங்க எல்லாம் நல்ல ஆதரவு வைக்கும். எங்கட பௌத்த சகோதரர்கள், இந்து சகோதரர்களுக்கு ஜனாதிபதியை கூப்பிட்டு சந்திக்க வந்தாலும் கொடுக்கிற தர்ஜுமத்து குர்ஆன் தான் கையில. அனுரையை கூப்பிட்டு கொடுக்கிறது தர்ஜுமத்து குர்ஆன் தான். சஜித் வந்து ஓதி காட்டுற அலம் தர கைஃபதான் நமக்கு. குல் அல்லாஹ் தான் சஜித் ஓதி காட்டுறது. கொடுக்கிற தர்ஜுமத்து குர்ஆன், சிங்கள தர்ஜுமத்து குர்ஆன் சஜித்துக்கு. ரணிலையும் கூப்பிட்டு கொடுக்கிற சிங்கள தர்ஜுமத்து குர்ஆன். நல்ல விஷயம். அதோட இன்னொன்று சேர்க்கணும். என்ன தெரியுமா? அந்த குர்ஆனுக்குள்ளே என்ன இருக்குதுன்றத சொல்லணுமே. அந்த டிசைனுக்கு வச்சு சரி வர யாரும். ஆகப்பெரிய ஆச்சரியம் சகோதரர்களே, நாங்களே இந்த குர்ஆன் பார்த்து முடிக்கல. நாங்க ஆசை வைக்கும், ரணில் பார்க்க போறார் இந்த குர்ஆன். நாங்க என்ன முஸ்லீம்கள் குர்ஆனை வாசிச்சு முடிக்க இல்ல. எங்கட ஆசை என்ன தெரியுமா? அனுர ஜனாதிபதி குர்ஆனை வாசிக்க போறார். நடக்குமா இது? எங்களுக்கு சகோதரர்களே, உதாரணத்துக்கு சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொடங்கியது மதீனாவிலே. ஜும்மா தொடங்கிய காலம் தொடக்கம் அதிகமான வெள்ளிக்கிழமைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய தொழுகையில் ஓதிய சூரா சூரத்துல் காஷியா. எங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் என்ன சொல்றார்? ஏன் ஓதுறாங்க? அல்லாஹ் சொல்றார், ஹல் அதாக ஹதீசுல் காஷியா.
وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع. அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு செய்தி ஒன்று சொல்றார். எதிர்காலத்தில் நடக்க போகுது. என்ன அல்லாஹ் கேட்கிறான், நபியே, ஹல் அதாக ஹதீசுல் காஷியா, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி வந்ததா? அது என்ன காஷியாவுடைய மெசேஜ்? புதிய ஒரு செய்தி கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுவோம். இந்த காஷியான என்ன தெரியுமா? ஒரே வினாடியில் முழு உலகமும் மயங்கி கிடக்கும். இது ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிக்க அதுக்கு முன்னால் நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். இப்படி ஒரு செய்தி உங்களுக்கு இதுக்கு முன்னால கிடைச்சிருக்கிறா எப்பயாவது? ஒரே வினாடியில முழு மாலை தீவு மௌத்தாயிருக்கும். இது மாலை தீவுக்கு இறக்கின காஷியா இல்லையே, ஆசியாவுக்கு இறக்கின காஷியா இல்லையே. ஏன் ஓதுறாங்க போய் ஜும்மா தொழுகையில? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடம் ஜும்மா தொழுகை இந்த சூரா ஓதினாங்க தெரியுமா? சகோதரர்களே, உங்களோட நேரம் பொறுமதியாக்கணும் என்கிறதுக்காக தான் இதை பேசுறேன். வேற கதையில பேசுறது நேரம் இல்லை. நீங்க பொறுமதியாக 2 மணித்தியாலம் செலவழிச்சு வந்திருக்கிறீங்க. வந்த நீங்க பொறுமதியான ஒரு விடயத்தை படிச்சுட்டு போங்க, பொறுமதியான விடயத்தை சொல்லுங்க. எப்ப மாலைதீவுக்கு இறங்கினேனோ நான் துஆவோட இறங்கிறேன், அல்லாஹ் என்னால ஏதாவது ஒரு பிரயோஜனம் நடக்கணுமீங்க. எனக்கு யாரையும் தெரியாதீங்க, அல்லாஹ் தான் இந்த ஏற்பாடுகளை செய்தது. அல்லாஹ் வேறொத்தரும் இல்லை. சொன்னாங்க, இது முதல் தடவையா இந்த ஸ்டேஜ் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இந்த பள்ளிவாசல்ல இது எடுக்கிறது கஷ்டம். சகோதரர்களே, பொறுமதியா இந்த மஜ்லிஸ எடுத்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். இந்த செய்தி இருக்குதே என்ன? ஒரே வினாடியில் ஆசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா முழு கண்டமும் மௌத்தாய். ஒரு வினாடி. அல்லாஹ் சொல்றான் கலம்ஹின் பில் பஸர். குர்ஆன்ல கலம்ஹின் பில் பஸர் என்ன தெரியுமா? உங்களோட கண்ணை மூடி திறப்பீங்க, அதுக்கெல்லாம் உலகம் முடிச்சு. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குது. எல்லாம் ஹாஃபிஸ் மாட்டுக்கள் கலம்ஹின் பில் பஸர். இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குதா குர்ஆன்ல? எல்லாருக்கும் பாடம் எங்களுக்கு. அதுதான் சகோதரர்களே, ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. அல்லாஹ் கேட்கிறான், அந்த காஷியாவுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? சரி, காஷியா நடந்துட்டு முழு உலகமும் மயங்கிட்டு, இப்ப உலகத்துல ஜனாதிபதியும் இல்லை, யாரும் இல்லை. இப்ப என்ன நடக்கும்? அல்லாஹ் முழு உலகத்தை 2ஆக பிரிப்பான். அல்லாஹ் முழு உலகத்தையும் அல்லாஹ் 2ஆக பிரிப்பான். முதல் கூட்டம் وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية. அல்லாஹ் சொல்கிறான், முதல் கூட்டத்துல முகத்தை பார்த்தாலே பயங்கரம். وجوه يومئذ خاشعة, முகத்தை பார்த்தா பயங்கரமே. மாட்டிக்கிட்டோம். உலகம் ஏமாத்திட்டு, காசு ஏமாத்திட்டு. وجوه يومئذ خاشعة عاملة ناصبة, உலகத்துல கஷ்டப்படுறார். ஆனா தஸ்லா நாரன் ஹாமியா, எங்க போறாங்க? நரகத்துக்கு. சகோதரர்களே, உலகத்தில் கல்யாணம் முடிக்காம வாழ்றாங்க எவ்வளவு பேர்? மதத்துக்காக. உலகத்தில் எவ்வளவு பேர் ஒரு இறைச்சி துண்டை சாப்பிட்டது இல்ல, வாழ்க்கையில ஒரு இறைச்சி துண்டை வாயில வச்சது இல்லை. ஏன்? மதத்துக்காக. காலையில சாப்பாடு பருப்பும் சோறும், பகலைக்கு சாப்பாடு கிழங்கும் சோறும், இரவைக்கு சாப்பாடு சோறும் பருப்பும். இப்படி மதத்துக்காக எவ்வளவு பேர் வாழ்றார். சகோதரர்களே, ஒரே நிறை ஆடை, ஒரே கலர் ஆடை, ஆடைய கூட அனுபவித்ததில்லை.
வாழ்க்கையில கல்யாணம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், தஸ்லா நாரன் ஹாமியா. எங்க போவாங்க தெரியுமா? நரகத்துக்கு தான் போவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சு அழுதாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தரை பார்த்தாங்க. பார்த்தா அவர் உலகத்தே தியாகம் பண்ணி வாழ்றார் மதத்துக்கா. சரி சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டம் காஃபிர்களுடைய கூட்டம் இருக்குது நரகத்துக்கு. அல்லாஹ் அவங்கள ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். மன்னிப்பான் அல்லாஹ்? அல்லாஹ் மன்னிப்பானா? ஒருவர் காஃபிரா மௌத் ஆயிட்டார், பெரிய ஜனாதிபதி அவரு. இல்ல நீங்க ஸ்ரீலங்காட ஜனாதிபதி, அதுக்காக உங்களுக்கு ஒரு மன்னிப்பை விட்டுட்டு சகோதரர்களே, ஒரு நாளுடைய வேதனை குறைக்கப்பட மாட்டேன். ஒரு நாளுடைய வேதனை. சரி, நரகத்துக்கு போய் என்ன செய்யறது? நரகத்துல சும்மா பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கேனுமா? இல்ல, அதே ஆயத்துல அல்லாஹ் சொல்றார், ஆமிலத்துன் நாசிபா துஸ்கா மின் ஐனின் ஆனியா. அவங்களுக்கு சூடான தண்ணிய குடிக்க கொடுக்கப்படும். துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் ضريع. அவங்களோட சாப்பாடு என்ன தெரியுமா? வரி என்ற முள்ளு, இதான் சாப்பாடு. நீங்க அல்லாஹ் தாயோட இரக்கம், அர்ஹமுர் ராஹிமீன் எல்லாம் உலகத்தில். அர்ஹமுர் ராஹிம் எல்லாம் எங்க? உலகத்தில். சக்கராத்துல ஹாபிஸ் மாட்ட கேளுங்க. சக்கராத்துல சகோதரர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அடிக்கப்படுற அடி மாத்திரம் 8 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிருக்கு. எவ்வளவு இரக்கமா பார்க்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஓதி இருப்பாங்க இதெல்லாம்? யாராவது நேர்வழி அடையட்டுமே, ஓதி காட்டணுமே அவங்களுக்கு. நாங்க பொய்ய சொல்ல இல்லையே சகோதரர்களே. فَكَيْفَ إِذَا تَوَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ. எப்படி உயிர் எடுக்கிறது தெரியுமா? காஃபிருடைய உயிர் எடுக்கிறது, கன்னத்தில் ஒரு மலக்கு அரைஞ்சிட்டே இருப்பார், இன்னொரு மலைக்கு பித்தட்டுல அடிச்சு அடிச்சு எடு வா வெளியே. யாருக்கு பார்க்கலாம் சகோதரர்கள்? இதெல்லாம் பொய்யா? சூரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க இந்த சூரா. எப்படி இருக்கும் ஓதக்கொலை? இப்ப நாங்க இப்ப ஓதக்கொலை, நான் ஓதக்கொலை, உங்களுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு உணர்வு ஒன்று வருதுண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது எவ்வாறு இருந்திருக்கு? இதுதான் அவர்களை உயர்த்தினது உலகத்தில், தைரியத்தை கொடுத்தது உலகத்தில். சீரா இதுதான் சகோதரர்களே. லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் ضريع லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ'. அல்லாஹ் சொல்றான், நரகத்தில் சாப்பிடுறதால பசியும் போகாது, கொழுக்கவும் இல்லை. இது ஒரு கூட்டம். அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு எங்களை முழு மனித சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானா? பாதுகாக்கணும் அல்லாஹ். சகோதரர்களே, அடுத்த கூட்டம் யாரு? அதுதான் சொர்க்கவாதி. சூரத்துல் காஷியாவுல அடுத்தது என்ன? وجوه يومئذ ناعمة لسعيها راضية. சகோதரர்களே, நாங்க முஸ்லிமா பிறந்துட்டோம், மூமினா பிறந்துட்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வச்சிட்டோம், நபி அவங்க வாழ்ந்த மாதிரி வாழ்றோம். நபி அவங்க ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்களா இல்லையா? அந்த தாயிகளாக நாங்க மாறிட்டோம். அல்லாஹ் எங்களை சும்மா விட மாட்டான். 9 வகையான இன்பங்களை தாரான். இன்ஷா அல்லாஹ் அதோட நான் முடிச்சு கொள்றேன். ஹஸரத் பேப்பரும் தந்துட்டாரு. நான் அந்த 9 இன்பத்தோட முடிப்போம். என்ன பேசுவோமா விடுவோமா? 9 இன்பத்தோட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். என்னடா நன்மாராயம், இவ்வளவு தூரம் வந்தவங்களுக்கு ஒரு நன்மாராயம் எடுத்துட்டு போங்க. நன்மாராயத்தை 9 இன்பம். எத்தனை இன்பம்? ஒரு மினிஸ்டரான, ஒரு ஜனாதிபதியான என்னென்ன கிடைக்கும் அவருக்கு தெரியும், போட்டி போடுவார். சகோதரர்களே, முதலாவது இன்பம் என்ன தெரியுமா?
வுஜூஹு யௌமஇதின் நாஇமா. சரியாக ஹஸ்ரத் சொன்னாரே, சுன்னத்துகளை இபாதத்தா நினைச்சு பின்பற்றோம். இன்னைக்கு நாங்க ஏன் தாடி வைக்கிறோம், ஏன் தொழுகிறோம்? அல்லாஹ் சும்மா தொட சொல்லல். எங்கள் ஏன் ஜகாத் கொடுக்கிறோம்? இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் என்னத்துக்கு செய்யறோம்? பேருக்கா புகழுக்கா? என்னத்துக்கு செய்யறோம்? இதுக்கு செலவழிச்சவங்க இருப்பாங்க, இதுக்கு செலவழிச்சவங்க இருப்பாங்க, இதை யோசிச்சவங்க எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நாங்க ஒரு சின்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் எங்களுக்கு நன்மை, அதை எதிர்பார்த்து நாங்க செய்யறோம். வேற பெயர் புகழுக்கு நாங்க செய்யப்படாது. சகோதரர்களே, 9 இன்பத்துல முதலாவது இன்பம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா இந்த ஆயத்? என்ன? வுஜூஹு யௌமைதின், ஓதுமாவும் வுஜூஹு யௌமைதின் நாஇமா. அடுத்து என்ன? லிசாஇஹா. எல்லாரும் பாடும் லிசாஇஹா ராதியா. அடுத்தது என்ன? ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. அடுத்தது என்ன? லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. அடுத்தது என்ன? ஃபீஹா ஐனுன் ஜாரியா. அடுத்தது என்ன? ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ. அடுத்தது அக்வாபும் மௌதூஆ. அடுத்தது வனமாரிகு. அடுத்தது வஸராபியு. எல்லாருக்கும் பாடம் என்னன்னு தெரியும், அவ்வளவுதான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீப தருவானாக. சரி, முதலாவது இன்பம் வுஜூஹு யௌமஇதின் நாஇமா. இந்த உலகம் அழிஞ்சதோடு எழும்பிடுவோமா? சிரிக்கிறதா வேலை. என்ன வேலை? சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறது? இனி சந்தோஷம் வரக்கூட சிரிக்காம அழுகிறதா? அகத்தின் அழகு எதுல தெரியும்? முகத்தில் தெரியும். சொர்க்கத்தை பார்த்துட்டோம், அல்லாஹ்வை பார்த்துட்டோம், ஒரு நாள் இபாதத் செஞ்ச அல்லாஹ், இனி சிரிப்பு தான். அல்லாஹ் சொல்றான் முதலாவது இன்பம் சகோதரர்களே இது. வுஜூஹு யௌமஇதின் நாஇமா, முதலாவது இன்பம். இரண்டாவது இன்பம் லிசாஇஹா ராதியா. ராதியா உள்ளம், முகத்துல சிரிப்பு, உள்ளத்துல சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? இப்ப இன்றைக்கு உலகத்துல எங்களுக்கு ஒரு 10 கோடி நைட் கையில கிடைச்சி சல்லி, 10 கோடி டாலர்னு வைங்கள, ருபீஸ் இல்ல, ரூபியா இல்ல, எவ்வளவு சந்தோஷம். ஆனா ஒரு கவலை உண்டு. அவனை தெரிக்கும். என்ன தெரியுமா? இந்த 10 கோடி டாலரையும் அனுபவிக்க இயலாது, மௌத்தாயிடுவது. ஒரு கவலை கொண்டு வரும். அங்க கவலை இல்லை, மௌத்து இல்லையே, சந்தோஷம். முகத்திலும் சந்தோஷம். ராதியா லிசாஇஹா ராதியா, உள்ளத்திலும் சந்தோஷம். இரண்டாவது. மூன்றாவது ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. அல்லாஹ் சொல்றான் உயர்ந்த உயர்ந்த சொர்க்கம். ஆலியான்னு பேர் இருக்குதா பிள்ளைகளுக்கு? ஆலியான்னு பேர் வைப்பீங்களே, ஆலியான்னு என்ன? உயர்ந்தவள். இது ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. அப்ப சொர்க்கத்துல ஊடு மால்டீவ்ஸ்ல உள்ள ஊடு மாதிரியா, மாலத்தீவுல உள்ள ஊடு மாதிரியா சொர்க்கத்து ஊடு எல்லாம்? பேச்சஸ் கணக்கா? சொர்க்கத்துல ஒரு மாளிகை 60 மைல், 60 மீலா. எத்தனை மைல்? அப்ப மால்டீவ்ஸோட பெருசா இருக்குமே. மாலை சிட்டியை விட எங்கட பங்களா பெருசு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பொய் அல்ல. இதெல்லாம் நாங்க ஏன் கஷ்டப்படுறோம், நாங்க ஏன் முயற்சி பண்றோம்? முடிவெடு. நாங்க சும்மா முயற்சி பண்ணல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை 60 மீலா, 60 மைல். 60 மைல் என்ற சகோதரர்களே, மாலையை விட எத்தனை மடங்கு பெருசு ஒரு பங்களா. மூன்றாவது ஆயத்து இது, ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. நாலாவது லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. எந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. அங்க கேட்கிறதெல்லாம் உண்மைதான். அங்க பொய் கேட்க மாட்டீங்களே சொர்க்கத்துல. ஐந்தாவது ஃபீஹா ஐனுன் ஜாரியா. உங்களோட சொர்க்கத்துக்குள்ள ஊற்றுகள் உருவாகும். ஊற்றுகள், தண்ணி ஊற்று, பால் ஊற்று. என்ன கடல், பால் கடல்ல இருந்து, தேன் கடல்ல இருந்து ஊத்து. எங்கட சொர்க்கம் வேறு, ஒவ்வொருத்தர சொர்க்கம் வேற சகோதரர்களே. ஃபீ ஜன்னத்தின் ஆலியா லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா
ஃபீஹா ஐனுன் ஜாரியா. எத்தனாவது? ஐந்தாவது. ஆறாவது, ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ. உயர்ந்த கட்டில்கள். ஒரு கட்டில் இல்லை, சுருர் மர்ஃபூஆ, உயர்ந்த கட்டில்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அடுத்தது ஏழாவது, வஅக்வாபும் மவ்தூஆ. எல்லா சாமானும் வைக்கப்பட்டிருக்கு. பீங்கான், கோப்பை, கிளாஸ். எதால? பிளாஸ்டிக்கா? எதால? தங்கம், வெள்ளி. நீங்க விஐபி. உலகத்துல தாயியா வாழ்ந்துட்டீங்க. உலகத்தில். வஅக்வாபும் மவ்தூஆ. யாரும் கபருக்கு போக எடுத்து போற இல்லையா? ஒன்று கொண்டு எல்லாம் இருக்கேன், ரெடியா இருக்கு. நாங்க உலகத்தில சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பின்பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளுக்குள் செய்த இந்த பாரிய தாவத்தை நாங்க செய்யணும். அவ்வளவுதான் எங்கட கடமை. உலகம் மாறும் இன்ஷா அல்லாஹ், சமூகம் மாறும் இன்ஷா அல்லாஹ். சரி, எட்டாவது இன்பம், வனமாரிகு மஸ்ஃபூஃபா. நும்ருகா, நமாரிக். நீங்க சொர்க்கத்துடைய என்டர் ஆவணத்திலிருந்து உங்களோட பங்களாக்கு போற வரைக்கும் அப்படியே தலைவணி. நமாரிக்கின்ற தலையணி விரிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் விரிச்சாச்சு. ஒன்பதாவது இன்பம், வஸராபியு மப்சூஸா. ஜராபி என்ற காப்பட். இந்த 9 இன்பமையும் அடைய நாங்கள் தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த 9 இன்பத்தை சொல்லிட்டு, இது மறைவானது தானே, கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குற 4 விடயத்தை சொல்றான். இதை நம்பினா அதை நம்பு. முதலாவது என்ன? அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். நீ ஒட்டகத்தை பார்க்கலையா? எப்படி படைக்கப்பட்டிருக்கு ஒட்டகம்? உலகத்துல மாட்டு மூத்திரம் குடிக்கலுமா? ஆட்டு மூத்திரம் குடிக்கலுமா? ஆனா ஒட்டகத்துடைய மூத்திரம் என்ன செய்யலாம்? குடிக்கலாம். ஒட்டகத்துடைய பால் குடிக்கலாம். ஒட்டகத்துடைய மூத்திரம் குடிக்கலாம். ஒட்டகம் தண்ணி குடிக்கும் 40 நாளைக்கு பிறகுதான். ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணலாம். ஒட்டகம் அல்லாஹ்வுடைய ஒரு ஆச்சரியம். 100 ஒட்டகத்தை கட்டி ஒரு புல்லட கையில கொடுத்தா ஒட்டகம் பின்னால போகும். ஆச்சரியமான ஒட்டகம். இந்த ஒட்டகம் உண்மைன்னு விளங்கினா இந்த 9 இன்பமும் உண்மை. அல்லாஹ் சொல்றார், வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். இந்த மலைகளை பாருங்க, இப்படி நட்டி வச்சிருக்கிறேன் மலைகள். வஇலல் அர்தி கைஃப சுதிஹத். இந்த பூமியை பாருங்க, மலைகளை பாருங்க, பூமியை பாருங்க, வானத்தை பாருங்க. 4 படைப்பு சொல்றாங்க. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜத்துல் வதாவுல பயான் பண்ணாங்களே, அந்த பயானுடைய சத்தத்தை படுக்க போறாங்களா? என்ன செய்ய போறாங்களா? நபியோங்க ஹஜ்ஜத்துல் வதாவுல பயான் பண்ணாங்களே, முஸ்லீம்களை பார்த்து 1,24,000 பேரை பார்த்து, அதனுடைய சவுண்ட் எடுக்க போறாங்களா? அதை விட சவுண்டா இருக்கும் நபியோங்க காஷியா ஓதினது. நபியோங்களுடைய ஓதல். இப்ப நீங்க யாராவது ஒரு தலைவரிடத்துல சகோதரர்களே, உங்களோட வாழ்க்கையில 50 வயசை தாண்டவங்க இருக்கிறீங்க, 60 வயசை தாண்டவங்க இருக்கிறீங்க, குர்ஆனுடைய எவ்வளவு ஓதி இருக்கீங்கன்றதை கேட்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டி இருப்பான். சகோதரர்கள், எங்களுக்கு விளங்காது இதனுடைய உண்மைத்தன்மை. சீராவிலே ஆக முக்கியமானதுதான். சீரா என்பது குர்ஆன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசாத சூரா இல்ல குர்ஆன்ல. நபி அவங்க சாதித்தது குர்ஆனால. ஓதி காட்ட சும்மா இருந்தவங்க எல்லாம் தலைவர்களாக மாறிட்டாங்க. ஆமில்களாக இருந்தவங்க தாயியாக மாறிட்டாங்க. அதுல தானே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உருவானாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உருவானாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உருவானாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு உருவானாங்க, பெரும் பெரும் தலைவர்கள் உருவானாங்க. சகோதரர்களே, மக்கா மட்டும்தானே முஸ்லீம்கள் தெரிந்தது. மதீனா வர ஆரம்பித்தது, யமன் வர ஆரம்பித்தது. இன்றைக்கு நேற்று வெற்றி கொள்ளப்பட்டதா இந்த நாடுகள் எல்லாம்?
யமன் வந்தது, ஷாம் வந்தது, ஜோர்தான் வந்தது, பலஸ்தீன் வந்தது, ஹிம்ஸ் வந்தது, ஈராக் வந்தது, குவைத் வந்தது, துபாய் வந்தது, அப்படியே அசர்பைஜான் வந்தது, அப்படியே பாகிஸ்தான், இந்தியா, இந்த மால்தீப், மலேசியா, யாரும் உருவாக்கினதெல்லாம் இந்த தாயிகள் தான். எனவே சகோதரர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இந்த சீரா எங்களுடைய உள்ளத்துல பிரதிபலிக்கணுமாக இருந்தா நாங்க உள்ளத்துல ஹிம்மத் வைக்கணும். என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்துக்கு முன்னால் நான் இந்த குர்ஆனை படிப்போமா? இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை படிக்க சகோதரர்களே, குர்ஆனை விளங்க ஒரு உள்ளத்துல உற்சாகம் வரும். எங்களால சாதிக்கலாம் என்ற உற்சாகம் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிய இந்த குர்ஆனை எங்கட மௌத்துக்கு முன்னால ஓதி விளங்கி உம்மத்துக்கு தாவத் கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.